மலேசியாவில் உள்ள பினாங் சிட்டியில் வந்து ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது. அப்படியே வந்து ஏதோ வந்து நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஜார்ஜ் டவுனில் இருக்கிற அந்த முக்கியமான மேன்சன், அதாவது வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து என்டர் ஆகி இங்கே வந்து ரெசிடெண்ட் ஆனதாக வந்து சொல்கிறாங்க. லிட்டில் இந்தியாவுக்கு வரவேற்கிறவங்க தமிழ்லேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஃபைனலாக வந்து நம்ம புது கண்ட்ரிக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு. ஆமாங்க, நம்ம வந்து இப்போ மலேசியா வந்தாச்சு. மலேசியாவில் இருக்கிற பினாங்கிற சிட்டியில் தான் இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா வந்து மலேசியா பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்து கிளம்புனேன். ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்து பினாங் வந்து ரீச் ஆனோம். கிட்டத்தட்ட ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 17 18 மணி நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 11,000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் டு சிங்கப்பூர் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு. திரும்ப வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் டிரான்சிட் இருந்தது. அந்த 4 ஹவர்ஸ் டிரான்சிட் முடிச்சுட்டு திரும்ப வந்து சிங்கப்பூர்லேருந்து பினாங் மலேசியா வந்தாச்சு. சிங்கப்பூர் டு மலேசியா வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. இது பார்த்திங்கன்னா வந்து என்னோட வந்து ஃபஸ்ட்டு ஏசியன் ட்ரிப்பாக இருக்க போகுது. ஸோ அதர் தென் இந்தியா விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் ஒரு அனதர் ஏசியன் கண்ட்ரிக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த கம்ப்ளீட் சீரீஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம மலேசியாவை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கம்ப்ளீட் ட்ரிப் வந்து ரொம்பவே வந்து அட்வென்ச்சராக த்ரில்லிங்காக கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்னெல்லாம் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ட்ரெக்கிங்கு, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் ஜெர்மனிலேருந்து இங்கே வந்தனால பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனிக்கும் மலேசியாவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனாலே வந்து ரொம்ப ஜெட்லாகாக இருந்தது. ஸோ நேற்று நைட்டு வந்து நான் மலேசியா ரீச் ஆகும்போது வந்து ஒரு 10:30 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. வந்து நல்லா தூங்கியாச்சு. ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ இன்றைக்கி தான் வந்து சிட்டியை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பினாங் ஐலாண்ட் போயிட்டுருக்கோம். பினாங் ஐலாண்டில் வந்து மெயினாக வந்து ஜார்ஜ் டவுன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அது என்ன பிளேஸு, அங்கே என்னென்னலாம் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து மலேசியாவில் இருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது மலேசியாவில் இருந்து பார்த்தாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பிளேஸில் இருந்து பார்க்குறீங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோ போட்டாலும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பினாங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் சிட்டி மாதிரி இருக்கும். அதாவது வந்து பினாங் ஐலாண்டு, பினாங் மெயின்லேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பினாங் மெயின்லேண்டில் தான் வந்து இப்போ நம்ம இருக்கிறது. பினாங் மெயின்லேண்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ரெசிடென்ஸ் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா அந்த மாதிரி தான் இருக்கும். இதே இது வந்து பினாங் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ், நிறையா இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாமே வந்து பினாங் ஐலாண்டில் தான் இருக்குது. ஈவன் வந்து நம்ம சிங்கப்பூர்லேருந்து மலேசியா ரீச் ஆனதே வந்து அந்த பினாங் ஐலாண்டில் தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது. பினாங் ஐலாண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து பினாங் மெயின்லேண்ட் வந்தோம். இந்த பினாங் ஐலாண்டையும் மெயின்லேண்டையும் வந்து ஒரு பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 20-23 கிலோமீட்டருக்கு வந்து அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் பினாங் மெயின்லேண்டில் தான் இருக்கேன். இப்போ ஐலாண்ட் போக போகிறோம், அந்த பிரிட்ஜ் வழியாக தான் போக போகிறோம். ஸோ நான் போகும்போது அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். என் பின்னாடி தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 39 ஃப்ளோர் இருக்குது. ஸோ இதில் வந்து 18வது ஃப்ளோரில் தான் வந்து நான் இருக்கிறது. இங்கே வந்து இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து இப்போ நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். இவங்க தான் வந்து இங்கே செக்யூரிட்டியாக இருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் சே ஹாய். உங்கள் பேர், யுவர் நேம்? அன்பாது பிஸ்ட். ஓகே, ஆக்சுவலி வந்து உங்கள் நேபாளிலேருந்து இங்கே மலேசியாவில் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இங்கே வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ அபவுட் 2 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, ஹாய். நான் வந்து இப்போ ப்ரோவோட ரூமில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் பேர் தான் வந்து விஷ்ணு. ஹாய். ஓகே, போகலாம். நம்ம வந்து ஜார்ஜ் டவுன் போகிறதுக்கு முன்னாடி வந்து டிசைன் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். இந்த மால் வந்து நான் மெயினாக எதுக்கு உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா வந்து யூஸ்வலாக வந்து மால்லாம் க்ளோஸ்டில் வச்சுருப்பாங்க. பட் இங்கே எல்லாமே வந்து ஓப்பனாக அந்த மால் வச்சுட்டு ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
அதாவது வந்து நம்ம பஜார்லாம் 2 சைடு கடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பார்த்தா. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக கடை, அந்த சைடு ஃபுல்லாக கடை, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸில். இங்கே உள்ள மால் பாருங்கள். ஸோ நம்ம இது மால்லாம் வந்து நல்லா க்ளோஸ்டு ஸ்பேஸாக இருக்கும். இங்கே வந்து டிசைன் வில்லேஜ்னு இங்கே ஒரு மால் வச்சுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. கடை எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மால் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம பினாங் மெயின்லேண்ட்லேருந்து கிளம்பி பினாங் ஐலாண்டு வந்து போயிட்டுருக்கோம். அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பினாங் ஐலாண்டில் தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய எக்கச்சக்கமான எல்லா அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன பிரிட்ஜு வந்து இந்த பிரிட்ஜு தான். அதாவது வந்து பினாங் மெயின்லேண்டையும் பினாங் ஐலாண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுற இந்த பிரிட்ஜு. இதை பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த கடல்லையே. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது இந்த பிரிட்ஜு. இப்போ வந்து நம்ம வந்து பெனாங் ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பெனாங் ஐலாண்டில் இருக்கிற ஜார்ஜ் டவுனில் தான் இருக்கும். இந்த ஜார்ஜ் டவுன் வந்து எதுக்கு ஃபேமஸ்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் என்டரான ஃபஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் ஏசியா வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து ஜார்ஜ் டவுனு. ஸோ அஃபிஷியலாக வந்து அவங்க வந்து பிரிட்டிஷோட ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் நடந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரான பிளேஸ் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து இந்த பினாங்கில் இருக்கிற ஜார்ஜ் டவுனுங்கிற இடம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ட்ரான ஃபஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் ஏசியா வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து இந்த பினாங்கில் இருக்கிற ஜார்ஜ் டவுனுங்கிற பிளேஸு. அஃபிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட் வந்து பண்ணது வந்து இந்த ஜார்ஜ் டவுன் தான். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஜார்ஜ் டவுனை சுற்றி என்னென்ன இருக்குது, இங்கே என்ன மாதிரி கடை, இந்த பிளேசஸ்லாம் எப்படி இருக்குங்கிறதான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது வந்து லிட்டில் இந்தியாவுக்கு வரவேற்கிறவங்க தமிழ்லேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து உள்ளே எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே கடை மட்டும் இல்லைங்க பாருங்கள். ஈவன் வந்து சாங்ஸ் கூட வந்து ஃபுல்லாக தமிழ் பாட்டாக தான் வந்து கேட்குறோம். வந்து ஏதோ வந்து ஒரு அப்படியே வந்து ஏதோ வந்து நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டு, அந்த டெக்ஸ்டைல் ஷாப்பு அப்படின்னு ஃபேன்சி ஸ்டோரு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இது பேரே அதனால தான் வந்து லிட்டில் இந்தியான்னு வச்சிட்டாங்க போல். லிட்டில் இந்தியா பெனாங். எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்தால் வந்து நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் போல். ஈவன் கிராசரிஸ்லேருந்து லைக் டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து ஜுவல்லரிஸ் வரைக்கும் வந்து எல்லாமே இருக்குது. எனக்கு சம்பவம் இதை பார்க்கும்போது வந்து நம்ம பாண்டிச்சேரியில் நடக்கிற ஃபீல் வருது. ஏன்னா இங்கே உள்ள ஸ்ட்ரீட்ஸ்லாம் வந்து அதை மாதிரி தான் இருக்குது. தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ வந்து கோவில் தெரியுது. அந்த கோவில் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மகா மாரியம்மன் இல்லம். இங்கேயே வந்து ஒரு மாரியம்மன் டெம்பிள் இருக்குது. இப்போ ஆஃப்டர்நூன் டைம்னால் வந்து க்ளோஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமாம், இப்போ க்ளோஸில் இருக்குது. மலேசியாவில் உள்ள பினாங் சிட்டியில் வந்து ஒரு மாரியம்மன் கோவில் இருக்குது. இங்கே உள்ள வீடெல்லாம் பாருங்கள், அப்படியே வந்து அந்த பழைய ஸ்டைலில் இருக்குது.
பழைய பில்டிங் தான், அப்படியே வச்சுருக்காங்க. நல்லா அங்கே வந்து நல்லா மழை பெய்யுது. ஸோ இது வந்து ஐலாண்டுங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். இது ஏதோ வந்து ஒரு சைனீஸ் ஹோட்டல்னு நினைக்கிறேன். இது வச்சுருக்காங்க பாருங்கள், சைனீஸ் ஆர்கிடெக்சர்லேயே வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள், என்ஜி ஃபூக் தோங் டெம்பிள், அதாவது வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள். இது க்ளோஸில் இருக்குது ஆக்சுவலி இப்போ. பட் இங்கேருந்து பார்க்குறக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அந்த சைனீஸ் அந்த டவர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வந்து இதுதான் வந்து ஜார்ஜ் டவுனில் இருக்கிற அந்த முக்கியமான மேன்சன். அதாவது வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து என்டர் ஆகி இங்கே வந்து ரெசிடெண்ட் ஆனதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ஆல்ரெடி வந்து இங்கேயுமே எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஜார்ஜ் டவுன் மேன்சன் இஸ் சினானிமஸ் வித் மல்டிகல்ச்சுரல் கம்யூனிட்டிஸ், capital of former British settlement in the east, and it was an important calling harbour for ships sailing the maritime Silk Route and the Straits of Malacca. இந்த ரோடு மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு. இப்போ நீங்கள் என் பின்னாடி பார்க்குறது தான் வந்து ஜார்ஜ் டவுன் மேன்சன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் வந்து செட்டில்மெண்ட் ஆன சவுத் ஈஸ்ட் ஏசியா பிளேஸ் வந்து இந்த ஜார்ஜ் டவுன் மேன்சன் தான். இப்போ வந்து இது வந்து உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா வந்து ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்து இது லைட்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டலான்னு பார்த்தேன், பட் வந்து 5 o'clock க்ளோஸுன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து உள்ளே போக முடியல. மேபி வந்து நெக்ஸ்ட்டு டேஸில் வந்து நான் வந்தேன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மியூசியம் உள்ளே நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்க, எப்படி இருக்குங்கிறத. இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மேன்சனில் வந்து ஆக்சுவலி வந்து மியூசியம் வந்து 2 பார்ட்டாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மலேசியன் மியூசியம், அதாவது வந்து மலாய் மியூசியம் சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் பார்ட் வந்து யூரோ ஏசியன், அதாவது வந்து யூரோ ஏசியன் காம்பினேஷனில் வந்து ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க.